மனித இயல்பு என்பது என்னன்னா, எதை எடுத்தாலும் அதில் இருக்கிற பிளவு பிரிவை பெருசுபடுத்தியே பேசுறது. எனக்கு அவனுக்கும் ஒத்து போவாது. ஏன் ஒத்து போவாது? அதெல்லாம் தெரியாது. எனக்கு அவனுக்கும் ஒத்து போவாது. அதாவது ஒரு கோணத்தில் நீங்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு பகுதி. ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக பேசுறது. பாருங்களேன், திருநெல்வேலியில் ஒரு சமூகம் இருக்குது. நான் ஜாதி பேரெல்லாம் சொல்ல விரும்புறதில்ல, ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே சமூகம் தஞ்சாவூர்லேயும் இருக்குது. இவங்க தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க, அதை திருநெல்வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் கல்யாணம் பண்ணாங்கன்னா கல்யாண மண்டபம் தகராறாகிடும். என்ன தகராறு தெரியுங்களா? நிஜமாக நல்ல நான் கண்ணால் பார்த்தது. திருநெல்வேலி அது ஒரு சமூகம் இருக்குது, வேளாளர் அதுக்கு வேறு ஒரு பேர் இருக்குது. தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற வேளாளர். கல்யாண மண்டபம் நடந்தால் கல்யாண மண்டபத்தில் பெரிய தகராறு நடக்கும். மாப்பிள்ளை எப்போ வந்தாலும் 2 ஸ்வீட் வைக்கணும் ஒரு பகுதியில், ஒரு இதில் 1 தான் வைப்பாங்க. இது மொதல் தகராறுக்கு காரணம். பொண்ணு 2 கல்யாணம் பண்ணாமல் 1 கல்யாணம் பண்ணதே பெரிய விஷயம் இல்லையா? அதை விட்டு ஸ்வீட்டு 2 வைக்கலன்னு யாராவது தகராறு பண்ணுவாங்களா? சரி, இதுவாது பரவாயில்ல. ஒரு கல்யாணம் பண்ணுறது சார், ஒரு கேள்வி பண்ண கலாட்டா நான் உட்காந்துருக்கிறேன், ஒரு கல்யாணத்தையும் நிறுத்திச்சு. என்ன, எங்கள்லாம் 6 சுற்று முறுக்கு வைப்பாக, இவங்க 3 சுற்று முறுக்கு வச்சுருக்காங்க, நம்ம எப்படி இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணுறது? எந்த முறுக்கையும் அந்த பாட்டியால் திங்கவே முடியாது. அது 3 சுத்தாக இருந்தாலும் சரி, 6 சுத்தாக இருந்தாலும் சரி, பல்லே இல்லை, அதனால் திங்க முடியாது. திங்க முடியாத முறுக்குக்கு அது கலாட்டா பண்ணும். நாங்கள்லாம் 6 சுற்று முறுக்கு வைப்போம், 3 சுற்று முறுக்கு இருக்குது, எப்படி? நான் சொன்னேன் 2 தின்னேன், 2 ஒன்றா தின்னு தொலையே, யார் வேண்டான்னா? இதுக்கு போய் கல்யாணத்தை நிறுத்தணும்னு கலாட்டா பண்ணுறிய. எங்கள் பழக்கமே வேறு, அவங்க பழக்கமே வேறு. என்ன பெரியார் தான் கேட்டார், கலப்பு திருமணம்னா? என்னடா கலப்பு திருமணம்? நாய்க்கும் மனுஷனுக்குமா கலப்பு கல்யாணம் பண்ணி வைக்கிறா? மனுஷன் தானடா, அதில் என்னடா பெருசாக பேசிக்கிட்டு கலப்பு திருமணம்னு அதை போட்டுக்கிட்டு திருமணம்னு போடுறான்னு? இயல்பு தானே, சின்ன விஷயம். சார், வி.கே. ராமசாமின்னு ஒரு நடிகர் இருந்தார், தெரியும் உங்களுக்கு? நல்ல ஹியூமரஸாக பேசுவார் வி.கே. ராமசாமி. இந்த ஊருக்காரரா? நல்ல நடிகர். அவருடைய காமெடி உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப. அவரும் நம்ம குமுதத்துலலாம் கதை எழுதுவார். சாண்டில்யன் தெரியுங்களா உங்களுக்கு? கடல் புறா, பெரிய பெரிய நாவலாக எழுதுவார் சாண்டில்யனும் அவரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள் அது ரொம்ப ஆச்சரியம். வி.கே. ராமசாமி சினிமா துறை, இவர் எழுத்தாளர். வடப்படன்னு பேசிக்குவாங்க 2 பேரும். ஒரு நாள் என்னாச்சு, சாண்டில்யன் புறப்பட்டு வி.கே. ராமசாமி வீட்டுக்கு போகிறார். வா, ஒரு கல்யாண வீட்டுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு போகிறேன், வரியா அப்படின்னு. சாண்டில்யன் சொன்னார், உன் வீட்டில் சாப்பிட்லாம்னு வந்தேன், நீ எங்கே கூப்பிட்டு போனாலும் அங்கே சாப்பிட வேண்டியது தான், போகலாம் வா. அவங்க ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நேராக அந்த கல்யாணத்துக்கு போனாங்க. கல்யாணம் நிச்சயதார்த்தம் டைம் சொல்லியிருக்காங்க. 7 ஆச்சு, 7:30 ஆச்சு, 8 ஆச்சு, நிச்சயமே நடக்கலை. சாண்டில்யன் கேட்டார், என்னடா ஒன்றுமே நிச்சயதார்த்தம் நடந்த மாதிரி தெரியல? அது தெரியல, சாப்பிட போகலாமான்னு. நிச்சயமே நடக்கலை, அதுக்குள்ளே சாப்பாட்டுக்கு போகலாங்கிறியார். நடக்காது, நிச்சயம் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு, வா சாப்பிட்லாம் அப்படின்னார். ஏன் நின்று போச்சு? இல்லை, தாம்பூலம் மாற்றுறதை பற்றி பேசும்போது தான் நாங்கள் வேறு ஜாதி அவங்க வேறு ஜாதின்னு தெரிஞ்சு போச்சுன்னார். வேறு ஜாதியா? எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டீங்க, பேசிக்கிட்டீங்க, அப்புறம் இல்லை நான் சமூகம் பேர்லாம் சொல்கிற வழக்கம் எனக்கு இல்லைங்க, எனக்கு ஜாதியில் நம்பிக்கை இல்லைங்க, நான் ஜாதி பார்த்து வாழ்ந்தவனும் இல்லைங்க, என்னுடைய சிந்தனை வேறு. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் இப்போ சொல்ல வேண்டியிருக்கு, இல்லைன்னா நான் சொல்லியிருக்க கூட மாட்டேன். வாணிப செட்டியார்கள்னு ஒரு பகை, அதில் வி.கே. ராமசாமி அவர் சொல்கிறாரு, நாங்கள் தட்டு மாற்றும் போது தான் உண்மை தெரிஞ்சது, அவங்க வேறு வாணிப செட்டியார், நாங்கள் வேறு வாணிப செட்டியார், கல்யாணம் நின்று போச்சுன்னு. 2 பேரும் வாணிப செட்டியார், அப்புறம் எப்படி வேறு? இல்லை ஒத்தமாட்டு வாணிபம்னு ஒன்று இருக்குது, ரெட்டமாட்டு வாணிபம்னு ஒன்று இருக்குது. ஒத்தமாட்டு வாணிபமும் ரெட்டமாட்டு வாணிபமும் நாங்கள் சம்மந்தம் பண்ண மாட்டோம். சாண்டில்யன் சொன்னார் பாருங்க, ஒன்று அவனை ஒரு மாட்டை வித்துற சொல்லு, இல்லை இவனை ஒரு மாட்டை வாங்கிற சொல்லு. என்னப்பா நீங்கள் இப்போ நீங்கள் யாருமே மாடு வச்சு வாணிபம் பண்ணல, எல்லாரும் லாரி வச்சு பெருசாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. லாரி வச்சு வியாபாரம் பண்ணுற போது என்ன ஒத்தமாட்டு வாணிபம் ரெட்டமாட்டு வாணிபம்னு பேசிக்கிட்டு என்னப்பா பேச்சு, கூப்பிடு அப்படின்னு 2 வீட்டையும் பேசி அந்த கல்யாணத்தை சாண்டில்யன் நடத்தி வச்சார். இந்த செய்தி எனக்கு எப்படி தான் சாண்டில்யன் ஒரு விழாவில் சொன்னார். இந்த எப்படி நடந்ததுன்னு ஒரு முறை ஒரு பேசும்போது ரொம்ப ரொம்ப சார், சாண்டில்யன் ரொம்ப ஹியூமரஸாக பேசுவார். வி.கே. ராமசாமி எவ்வளோ ஹியூமரோ அவ்வளோ ஹியூமரஸாக பேசுவார் சாண்டில்யன். எதுக்கு சொல்ல வர, இது ஒரு சின்ன விஷயம்.
சமூகத்தில் கொஞ்சம் முன்ன பெண்ணாக இருக்கும். தஞ்சாவூர் பிள்ளைமாரு, திருநெல்வேலி பிள்ளைமாரு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா. சார் தருமபுரம் மடத்துக்கும் திருவாவூர் மடத்துக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு முறை ஒரு இது வந்து, ஒருத்தர் முடி வளர்ப்பாங்க, ஜடாமுடி, இன்னொருத்தர் வந்து சிகை வழிச்சுக்குவாங்க. ஆனால் திருவள்ளுவர் ரெண்டையுமே வானானார். மழித்தலும் நீட்டலும் வேண்டான்னு தெளிவாக எழுதினார். மழிக்கிறது ஒரு மரபு துறவில், நீட்டுறது ஒரு மரபு, இது ரெண்டு வித்தியாசம். அப்புறம் என்ன வித்தியாசம் தான் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ஒரு வித்தியாசம் சொன்னாங்க சார், நான் அசந்து போயிட்டேன். இவங்க வேஷ்டியை இடது பக்கம் வச்சு கட்டுவாங்க, அவங்க வேஷ்டியை வலது பக்கம் வச்சு கட்டுவாங்க. யாராக இருந்தாலும் வேஷ்டி கட்டினா சர்தான். என்ன எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, வேஷ்டி இடது பக்கம் வச்சு கட்டினா நடக்கிறதுக்கு எது வசதியோ அப்படி வச்சு கட்ட வேண்டியது தானே. ஒவ்வொருத்தருக்கு கால் அமைப்பு ஒவ்வொரு மாதிரி வரும், அவ்வளவுதான். அதுலேருந்து வேஷ்டியை மாற்றி கட்டுறது சின்ன விஷயம். அது இந்த குருமார்களை பின்பற்றுறவங்க தன்னுடைய இதை பெருமைப்படுத்துறதுக்கு கூட 4 விஷயத்தை பெருசாக எக்ஸாஜரேட் பண்ணி பேசுவாங்க. இதெல்லாம் அட்டர் ஃபூலிஷ்னஸ். உண்மையான இறைநிலை என்பதை உணர்ந்தவர்கள் இது போன்ற பிளவுகளை பெரிதுபடுத்தி பேசிக்கொண்டிருக்க மாட்டார்கள். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? சார் இதெல்லாம் விட ஒரு பெரிய கொடுமை. நான் குன்றக்குடி அடிகளாரோடு கூட பயணித்தவர். கோயம்புத்தூரில் ஒரு மாநாடு கோயம்புத்தூரில் இல்லை, தமிழ்நாடு தெய்வீக பேரவை தொடங்குறாங்க. அந்த மாநாட்டில் சார் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்த 2 சாமியாரோட மதுரையிலேருந்து வந்திருந்த சாமியாரும் திருவாவூர்லேருந்து வந்திருந்த சாமியாரும் ஒன்றா சாப்பிட மாட்டோம் நாங்கள் சார், ஒன்றா சாப்பிட மாட்டோம் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு, அவங்கெல்லாம் பஞ்சத்துக்கு சாமியாரானவங்க, நாங்கள் பரம்பரையாக சாமியாரானோம். பரம்பரை இருந்தாலே சாமியார் இல்லைடா, நாங்கள்லாம் பரம்பரையான சாமியார், அது பஞ்சத்துக்கு சாமியார் இருந்தார். என்னன்னு கேட்டால் அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்து சைவமாக மாறி வந்தவங்களாம் அவங்களாம். இவங்க பரம்பரையோ சைவமாக. இது ஒரு பெரிய விஷயமா பிரிவினை. சைவமும் அசைவமும் அவங்கவுங்களுடைய பர்சனல் சாய்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் எ பர்சனல் சாய்ஸ். அதை அவங்களும் அவங்க குடும்பமும் டாக்டரும் முடிவு பண்ணுமே ஒழிய அதை யாரோ தெருவில் போகிறவங்க முடிவு பண்ண முடியாது. நீ சைவம் சாப்பிட்ணும் அசைவம் சாப்பிட்ணும், வேறு யாருக்குமே அந்த ரைட்ஸ் கிடையாது. அவன் முடிவு பண்ணலாம், அவன் குடும்பம் முடிவு பண்ணலாம், இல்லாட்டி அவங்க டாக்டர் முடிவு பண்ணலாம். யாருமே இல்லாமல் அசைவம் சாப்பிட்றவங்க எல்லாருமே கொஞ்சம் குறைஞ்சவங்க யாராவது பேசலாமா? அப்படி தப்பு இல்லையா? ஏதோ ஒரு பிரிவினையை கொண்டு வந்து உயர்வு தாழ்வு கற்பிப்பது என்பது என்ன வகையில் நியாயம்? நான் ஒரு முறை சொல்லும்போது கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது இல்லைங்கிற மேனேஜ்மெண்ட் பிரின்சிபிள் எனக்கு தெரியும். கிளாஸிஃபை பண்ணணும், கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4. அதே மாதிரி தானே சார் கீதையிலையும் வந்து வர்ணாசிரமம் பிரிக்கப்பட்டிருக்குன்னு ஆர்கியூ பண்ணுவாங்க. ஒன்றை மறந்துடக்கூடாது, ரொம்ப தெளிவாக ஒன்று மறந்துடக்கூடாது. என்ன, பை பர்த் இந்த இதெல்லாம் பிரிக்கலை, ஆனால் அங்கே பை பர்த் பிரிச்சிருக்கு. பை பர்த் பிரிக்கக்கூடாது அப்படிங்கிற தெளிவு நமக்கு ஏற்படணுமா இல்லையா? பை பர்த்தே ஒருத்தன் கிளாஸ் 1, பை பர்த்தே ஒருத்தன் கிளாஸ் 2, பை பர்த்தே ஒருத்தன் கிளாஸ் 4னா அது அயோக்கியத்தனம் இல்லை? ஏதோ ஒரு நிர்வாகம்னு வரும்போது கிளாஸ் 1 கிளாஸ் 2 தவிர்க்க முடியாது. ஆனால் அது பை பர்த் அப்படின்னு டிசைட் பண்ணுற போது நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறது தான் எங்கள் கோட்பாடு. அப்படி இருக்கிற போது நாங்கள் ஏன் அதை ஏற்றுக்கணும்? ஸோ கிளாசிஃபிகேஷனுங்கிறதுல நியாயப்படுத்தணும்னா அதில் நிஜமான லாஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கும். இப்போ பிளட்டில் இருக்குது, ஒரு பிளட் குரூப்பு இன்னொரு பிளட் குரூப்பு கொடுக்கக்கூடாது. சில குரூப் தான் ஒத்து போகும், அது ஒன்றோட ஒன்று. ஆனால் நீங்கள் இஷ்டத்துக்கு யார் பிளட்டை வேணாலும் யாருக்கும் ஏற்றிட முடியாது. அந்த கிளாசிஃபிகேஷன் நியாயப்படுத்தக்கூடிய ஒன்று இல்லைங்களா? அது தவிர்க்க முடியாது மெடிக்கல் சயின்ஸில். ஆனால் இந்த பொண்ணை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுலையும் அவன் ஒன்று கொண்டாந்து வச்சு கிளாசிஃபிகேஷனை வச்சு பேசினா அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? இதை தான் புரிஞ்சுக்கணும். நியாயமான பகிர்வுகள் என்பது என்ன, நியாயமற்ற பகிர்வுகள் என்பது என்ன? ஒவ்வொரு வகையிலையும் தொடர்ந்து ஒரு காலத்தில் அநீதி நடந்துக்கிட்டார். இந்த நூற்றாண்டில் கூட சார் கோயிலுக்குள்ளே யாரோ போகக்கூடாது அப்படின்றத பிடிவாதமாக பேசுகிறாங்க சார். அதெல்லாம் அவங்களாம் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, தப்பு, அது போகவே கூடாது, தவறு. எப்படி இப்படி பேசுகிறோம்? பெருந்தலைவர் காமராஜர் அதை மாற்றுறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஐடியா பண்ணார். அவன் போகக்கூடாது இவன் போகக்கூடாதுன்னு சொல்லாது, கக்கன் அவங்கள அறநிலையத்துறைக்கு அமைச்சராகவே ஆக்குனது. யாராவது சொல்லிப்பார் இப்போ? யாராவது சொல்ல முடியுமா இப்போ? ஸோ யோசிக்கணும். பிரிவுகளையும் பிளவுகளையும் பெருசுப்படுத்திக்கிட்டே போனால் ஒரு மதம் பலவீனம் அடையும், ஒரு நாடு பலவீனம் அடையும். பலவீனம் வேண்டான்னு நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்துருக்குறோம். அப்போ ஒருத்தர் குத்திக்கிட்டே இருந்தால் வலிக்காதா? யாருக்கு வலிக்குமோ அவன் கோவப்பட மாட்டானா? இந்த உண்மைகளை எல்லாம் நாம் மனம் விட்டு பேசுவதற்கு தயாராக இருக்கும். அதே மாதிரி சடங்குகள் ஒரு 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 சமூகத்துக்கு இன்னொரு சமூகத்துக்கு வித்தியாசமாக இருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை.
இன்றைக்கி சடங்கே இல்லாமல் திருமணம் பண்ணால் கூட தான் குழந்தை பிறகுது. அதை விட கொடுமை பல. என்ன தான் நல்ல முறையாக திருமணம் பண்ணாலும் இப்போல்லாம் ஃபெர்டிலிட்டி சென்டர் உதவி இல்லாமல் குழந்தை பிறக்க மாட்டேங்குது. எப்படி ஆகிப்போச்சு பாருங்கள் இந்த நாட்டில். ஃபெர்டிலிட்டி சென்டர் உதவி இல்லாமல் குழந்தையே பிறக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? சடங்குகள்லாம் ஒரு பெரிய விஷயம் அல்ல. அவைகளை தலைமையில் தூக்கி வச்சுக்கிட்டு பிரிவினைகளை பெருசாக பேசிக்கிட்டு கோபப்பட்டு சண்டை போட்டு உறவுகளை முறித்து இவைகளெல்லாம் மாற்றப்பட வேண்டியது.